ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையிலே நான் ஒரு 4:30க்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம நார்மலாக சாமி கும்பிடுவோம்ல, அதே போல் இப்போது சாமி கும்பிட்டதுக்கு இன்றைக்கி இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்டா நமக்கு நினைக்கிறது நடக்கும், நமக்கு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி காலையிலேருந்தே பூஜையை ஆரம்பிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்புக்கு முடியாததுனால கொஞ்ச நாளாக அந்த பூஜை செய்யலை, அப்படி விட்டுட்டேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜையை செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நைட்டி எல்லாம் தைக்க வேண்டியது இருந்து, இந்த ப்ளவுஸு 2 நாளைக்கு முன்னே நான் தைச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அந்த நைட்டி தைக்க வேண்டியது இருந்து அதையெல்லாம் காலையிலே உட்காந்து தச்சு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஆள் வாங்குறதுக்கு வருவாங்க, வெளியூர்லேருந்து கொண்டு கொடுத்தது. அப்போ அவங்க வர டைமுக்கு நம்ம முடித்து வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்காது. அதனால் எடுத்து வச்சுட்டேன். இனி தான் நான் சமையல் பண்ண போகிறேன். ஒரு 9 மணி ஆயிட்டு. ஏன்னா இன்றைக்கி லீவு நாள் அப்படிங்கிறதுனால காலையிலே காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். இது பூஜையில் வச்சுருந்த பழம், நேற்று வச்சுருந்த பழம் அப்படியே இருந்தது. அதனால காலையில் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நைட் உள்ள பாத்திரங்கள் எல்லாம் கழுவாமல் அப்படியே இருக்குது. நேற்று கொஞ்சம் வீடு க்ளீனிங் வேலைலாம் நடந்துட்டு இருந்தனால ரொம்ப டயர்டாக இருந்து நைட்டு சீக்கிரமாக படுத்துட்டேன், கால் வலி இருந்ததுனால. இது சத்துணவு மாவு இருக்கு இல்லையா, அதில் தேங்காயெல்லாம் துருவி போட்டு தண்ணி தெளித்து விரசி புட்டு அவிச்சிட்ருக்கேன். இது கொஞ்சமாக புட்டு இருந்தாலே போதும், கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதை வேக வச்சு எடுத்துகிட்டு பழம்லாம் இருந்து அதை வச்சு இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் இந்த பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் சமையல் பண்ணணும். பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரமாக ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அவங்களுக்கு அங்கே லீவு, சவுதியில் இருக்காங்க இல்லையா, லீவு. அதனால் அந்த டைமில் தான் நம்ம நேரத்தை ஒதுக்கி பேசுகிற மாதிரி இருக்கும். மற்ற நாளெல்லாம் பேசுவாங்க, கொஞ்சம் அவசரமாக பேசிவிட்டு அப்படியே வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி ரொம்ப நேரம் இருந்து பேசணும். பிள்ளைங்க நான் எல்லாருமே சேர்ந்து பேசிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் நம்ம சமையல் வேலையை ஆரம்பித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி கேரட்டு அவரைக்காய் எல்லாம் இருந்தது ஃப்ரிட்ஜில், அதையெல்லாம் எடுத்து தோல் எல்லாம் துருவி நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போது நம்ம வீட்டில் கேமரா பார்த்திங்கன்னா பொசிஷன் மாறி இருக்குது. ஏன்னா மகன் இவ்வளோ நாளாக நான் செல்ஃபி கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் மாற்றி எடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. இப்போ பார்த்திங்கன்னா அந்த காய்கறி எல்லாமே நான் கழுவி எடுத்துட்டேன். கொஞ்சம் புளி ஊற வச்சு விட போகிறேன். புளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூசியாக இருந்த மாதிரி இருக்குது, சின்ன சின்ன அதில் உள்ள தோடு கட்டை அப்படிலாம் இருக்குது. அதனால் நான் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறமா நனைய போட்டுட போகிறேன். சில டைமில் இந்த புளி இந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே செய்கிறதுக்கு மனசு வராது. அதனால் இந்த மாதிரி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த முள்ளங்கி இருக்குது, முள்ளங்கியை புளிக்குழம்பு வைக்கணும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 3 முள்ளங்கி இருந்தது, அதையும் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதை அப்படியே நைஸாக ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கிட போகிறேன். வெட்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதை அதில் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா குழம்பு ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த முள்ளங்கியோட ஸ்மெல்லு தெரியாது. அப்படி இல்லாமல் நம்ம கொஞ்சம் சாம்பார் அதிலெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா முள்ளங்கியோட ஸ்மெல்லு கொஞ்சம் தெரிய தான் செய்யும். அதனால் இந்த மாதிரி புளிக்குழம்பு வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போது நான் இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும், வெட்டி வச்சுருக்க முள்ளங்கி எல்லாத்தையுமே அள்ளி அதில் போட்டுட்டு பொறுமையாக கிண்டிகிட்ருக்கேன். இந்த கேஸ் அடுப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. அந்த வதக்கிறதுக்கு சட்டி வச்சுருக்கேன் பாருங்க, அந்த அடுப்பு ரொம்பவே கம்மியாக எரிஞ்சிட்ருக்கு. அது அந்த சுவிட்சும் உடஞ்சிட்டு அதை மாற்றணும். அப்போ இந்த சுவிட்சு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி சைஸு வாங்கிட்டு வரணும். அதனால சரி சமையல் எல்லாம் பண்ணிவிட்டு பார்த்துடலாம். இது உடஞ்சி ஒரு 4-5 நாள் ஆகிட்டு, நான் அப்படியே சும்மா கையாலே திருக்கி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் அடுப்பு ரொம்ப கம்மியாக தான் எரியுது. நானும் ஒவ்வொரு மாதமும் சொல்லுவேன்,
எங்கள் அடுப்பு மோசமாயிட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது. காலையிலலாம் வேலை செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் கட கட கடன்னு வேலை செஞ்சோம், அடுப்பு ஸ்பீடாக இருந்தது அப்படின்னா டக்குன்னு முடித்தோம், வேலையை போய் பார்த்தோம் அப்படின்ட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த சின்ன பர்னர் கூட வேகமாக எரியுது, பெரிய பர்னர் நல்லா எரியவே மாட்டேங்குது. அதை வச்சுட்டு சமாளிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கு. அப்போது ஒரு மாதமும் சரி அடுத்த மாதம் பார்க்கலாம் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து செலவு வந்து நிற்கும். இப்படியே நானும் ஒவ்வொரு மாதத்தையும் தள்ளி தள்ளி கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். இந்த கேஸ் அடுப்புக்கு எப்போ விடிவு காலம் வருதுன்னே தெரியலை. அதுலேயும் இப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செலவு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. பிள்ளைங்க காலேஜுக்கெல்லாம் நிறைய செலவாகிக்கிட்டே இருக்குது. தான் எல்லாமே ஒரு வயசில் தான் எப்போவும் நம்ம கையில் வந்து வேலை செய்கிற காசு நிற்கும். அதுக்கப்புறம் அப்படி தான் போயிட்டே இருக்கும். இப்போது நம்ம இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் திடீர்னு செலவு வரும். அது இல்லாமல் இப்போ தானே பையனை காலேஜில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது அவனுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறது அந்த மாதிரி டெய்லி செலவு அப்படி கொஞ்சம் பைசா போயிட்டே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா வேலையும் நான் முன்னே மாதிரி செய்யலை. கொஞ்சம் வேலை இழுத்து செஞ்சேன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ நமக்கு 5, 6 நாள் சுத்தமாக உடம்புக்கு முடியாமல் ஆயிட்டு கஷ்டமாக தான் இருக்குது. சரி சரியாகும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேலை செய்கிற இடத்துல நமக்கு அந்த பொருட்கள் வந்து அப்படி நீட்டாக இருக்கணும். அப்போ தான் டக்குனு வந்தோம் வேலையை முடித்தோம் போனோம் அப்படின்ட்டு இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று டெய்லியும் சொதப்பிக்கிட்டே இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்மளே சொதப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிதான். ஏன்னா நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் திடீர்னு நமக்கு முடியாமல் ஆகுது. அதே மாதிரி கிச்சனில் அடுப்பில் வந்து முடியாமல் ஆயிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியலை. உண்மைங்க அது ரொம்ப வீட்டில் வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து வேலை செய்கிற பொருளும் சேர்ந்து ரிப்பேர் ஆகும். அதே போல் தான் கிச்சனில் வந்து இந்த ஸ்டவ் அடுப்பு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கு. அதே போல் நான் வந்து ரொம்ப ஆர்வமாக போய் இருந்து மிஷினில் தைக்கக்கூடிய நேரத்தில் அங்கே மிஷினும் பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து ரொம்ப மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவசரமாக இருந்து வேலை செய்யணுன்ட்டு போயிருப்போம். அந்த நேரம் பார்த்து கரண்ட்டு போயிடும். அப்படி இல்லைன்னா நம்ம போய் மிஷினில் உட்காரையும் கரண்டெல்லாம் படுன்னு வெட்டிக்கிட்டு கிடக்கும். அந்த டைமில் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ஆத்திரம். அதிலே பாதி டென்ஷன் வந்துடும். ஏன்னா நமக்கு நம்மளோட வேலை மட்டும் இருந்தால் தெரியாது, வெளியில் கொடுக்கக்கூடிய வேலை இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அந்த டைமுக்கு முடித்து கொடுக்கல அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த சிந்தனை தான் வந்துகிட்டே இருக்கும். பாதி அதிலே நமக்கு தலைவலி எல்லாம் வந்துடும். இப்படி தான் சில நாள் போயிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள் இந்த முள்ளங்கி வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா அதிலேயே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் வந்து வீட்டில் காலி ஆகிட்டு நிறைய பொருள் காலி ஆகிட்டு வாங்கணும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட்டில் இடிச்சிட்டு தான் இருந்தது. அதனால நிறைய பொருட்கள் வேறு வாங்கி வைக்கலை. எல்லாமே டப்பாலாம் காலியாக இருக்குது. இப்போது அந்த எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய சன்ஃப்ளவர் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயமும் வெட்டி வந்து அதில் சேர்த்து வதக்கியிருக்கேன். அது கூடால ஒரு தக்காளி வந்து போட்டு வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த வதக்கி வச்சுருந்த முள்ளங்கியும் போட்டு வதக்கி புளி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியும் கரைச்சி ஊற்றி மசாலாலாம் போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் தேங்காய் துருவி வந்து அரைச்சிக்கிட போகிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேரட் பொரியலுக்கு வெங்காயம், பச்சை மிளகாலாம் வதக்கிக்கிட்டு கேரட்டும் துருவி என் மகா வந்து துருவி கொடுத்துட்டா. அதனால் எனக்கு அந்த வேலை கொஞ்சம் ஈஸி. கேரட்டையும் போட்டு வதக்கி கடைசியில் கொஞ்சம் தேங்காய், உப்பு எல்லாம் போட்டு கலந்து விட்டாச்சு. அதுவும் ரெடி ஆகிட்டு கிட்டத்தட்ட. இப்போது எல்லாமே இந்த மசாலா எல்லாமே இதுக்கு கலந்து ஊற்றிட்டு இதையும் மூடி போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேங்காய் துருவி அரைச்சி ஊற்றிடலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணி வேலை செஞ்சிட்ருக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல வேலை கடகடன்னு போயிட்டுருக்கானா. ஒரு 12 மணிக்கு கிச்சனுக்கு வந்தேன். 1 மணிக்கெல்லாம் கரெக்டாக வேலை வந்து முடிஞ்சிட்டு. சாப்பாடு வந்து இந்த வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகுது, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எதுவும் சோறு வந்து குக்கரில் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து எனக்கும் பிடிக்கல, என் பையனுக்கும் சுத்தமாக பிடிக்கல. பையனுக்கு வந்து அது விதையாக இருக்கும் அப்படின்ட்டு சாப்பிடறதுக்கு பிடிக்கல. எனக்கு என்னென்னா கொஞ்சம் வயிற்றில் பிரச்சனை வந்துடும் அடிக்கடி குக்கரில் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தா. அதனாலேயே வந்து பானையில் வச்சு தான் எப்போவுமே வடிச்சிட்ருக்கேன். ஏதாவது ரொம்ப ஒரு அவசரம் முடியாத நேரம் அப்படிங்கும்போது
கொஞ்சமாக அவசரத்துக்கு வைப்பேன். நிறையவும் வைக்க மாட்டேன். ஏன்னா 2 நேரத்துக்குலாம் வச்சோம் அப்படின்னா கட்டி கட்டியாக இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். நல்லாவே இருக்காது. அது இல்லாமல் ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணியோம் அப்படின்னா அப்பவும் குக்கரில் வந்து வச்சுக்கிடுவேன். ஏன்னா அது ஒரு நேரத்துக்கு தான் நம்ம வச்சுக்கிடுவோம் அதனால். இப்போ வந்து இந்த முள்ளங்கி, இந்த புளிக்குழம்பு இருக்கு இல்லையா? அதுக்கும் தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு. உப்பு எல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சு இறக்குனோன்னா போதும். சூப்பரான குழம்பு ரெடி ஆயிரும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த குழம்பு. இப்போ வீட்லேயும் முதல்ல வந்து வைக்கும்போது முள்ளங்கில குழம்பா அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட சாப்பிட அந்த டேஸ்ட் பிடிக்கும்போது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. இப்போது கிட்டத்தட்ட வேலை வந்து முடிஞ்சுது. இந்த கிச்சனை கொஞ்சம் லைட்டாக நீட் பண்ணி விட்டுறலாம். இந்த அவரைக்காய் வந்து தோலெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், நாரெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணுறதுக்கெலாம் அந்த அளவுக்கு டைம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா அந்த அவரைக்காய் நீள நீளமாக இருக்கும் இல்லையா? அப்படி இந்த பட்டை பட்டையாக அதை வந்து அப்படி ஒரு 4, 5 அடுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா சரசரன்னு கட் பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலே ஒரு 1/4 கிலோ, 1/2 கிலோ இருந்தால் கூட டக்குனு ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஆனால் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே லேட் ஆகும். இப்போ நான் வந்து அந்த காயெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளேயே அந்த குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் உள்ளி வந்து கட் பண்ணிடலாம். பல்லாரி கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சாப்பாடை எடுத்து அடுப்பில் பொடியை வச்சாச்சு. அது வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதையும் வதக்க வேண்டியது தான். இந்த அவரைக்காய் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் அவரைக்காய் நிறைய எடுத்திருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் காய் அப்படின்னாலே ஒரு சில ஆட்கள் வந்து இவ்வளவு காய் எதுக்கு வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அழுது அழுது தான் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிடுவாங்க. இது கடைசியில் நான் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ கேரட் பொரியல் ரெடி ஆகிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போது நம்ம சமையல் முடித்த உடனே இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிட்டோம் அப்படின்னா அதை எடுத்து போட்டு கழுவி அப்படியே கமத்தி போட்டுறலாம். அந்த கிச்சன் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பெருசு பெருசாக பாத்திரத்தோடு இருக்காது. இப்போது மீன் குழம்பு வந்து மண்சட்டியில் வைக்கிறோம் அப்படின்னா அதையும் வந்து மாற்ற மாட்டேன். அப்புறம் சோறு வடிக்கிற பாத்திரத்தையும் டக்குனி மாற்ற மாட்டேன்னா அந்த சோறு வந்து பிடிக்காது. ஒரு மாதிரி எனக்கு வித்தியாசமாக தெரியும். ஈரம் சீக்கிரம் வந்த மாதிரி. அதனால் இப்போது வந்து இந்த கூட்டு குழம்பு வைக்கிறதெல்லாம் மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து எண்ணெயில் கடுகெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் போட்டு 2 கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை அள்ளி போட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா தெளித்து கிண்டி வச்சாச்சு. இது வந்து அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். இதுக்கும் நம்ம வந்து இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். இது வந்து இந்த துவரம் டைப்பில் தான் நான் வைக்க போகிறேன். அதனால் தேங்காய் மட்டும் கொஞ்சம் துருவி எடுத்துட்டு வத்தல் தூள் திரித்து வச்சுருக்கோம் இல்லையா? அதில் வத்தல் தூள், ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 5, 6 பல்லு பூண்டு இதெல்லாம் தேங்காய் கூடாயில் போட்டு அரைச்சிட்டு இந்த அவரைக்காய்க்குள்ள சேர்த்தோம் அப்படின்னா அவரைக்காய் துவரம் வந்து ரெடி ஆயிரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது கிச்சன் வந்து எப்படி கொச கொசன்னு இருந்தது பாருங்கள். எல்லாமே ஒதுக்கி சிங்கில் அள்ளி போட்டதும் அவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன இடமா இருந்தாலும் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி ஒதுக்கி நீட்டாக வச்சுட்டு இருந்தோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் எப்போவுமே நம்ம அப்படி வைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு சில நாள் நைட் எல்லாமே அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணி போட்டு படுத்துறியும். ஏதாவது கொஞ்சம் உடம்புக்கு முடியலை, இல்லை வேலை இருக்குது அப்படின்னா அந்த நைட்டு வந்து சாப்பிட்ற பாத்திரத்தெல்லாம் அப்படி லைட்டாக அலசிட்டு அப்படி இப்படி வச்சிருது. அது இல்லாமல் அந்த சமைச்ச பாத்திரங்கள் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே அப்படி அப்படியே போட்டு வச்சிருது. காலையில் தான் கழுவுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம காலையில் எந்திரிச்சு கழுவும்போது நமக்கு வந்து வேறு வேலைலாம் தடங்கலாகுனது போலவே இருக்கும். இதை வந்து தொடர்ந்து கவனிக்கக்கூடியவங்களுக்கு சரியாக தெரியும். இப்போது நம்ம காலையிலே இந்த பாத்திரத்தை கழுவுற டைமில் வேறு ஏதாவது வேலை இருந்ததுன்னு வைங்க, அப்போ யோசிக்க தோணும், ஐயோ நைட்டே இதை கழுவி போட்டிருந்தா இப்போ அடுத்த வேலையை பார்த்துருக்கலாமே, இது வேறு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால தான் எப்போவுமே அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எப்போவுமே டெய்லியும் அதே மாதிரி செய்கிறோமாங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தானே இருக்குது. இப்போ அவரைக்காய் வந்து வெந்ததும் கொஞ்சம் உப்பு, அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதை அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 3, 4 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். ஏன்னா அந்த வத்தல் தூள், பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? அதோட
அந்த பச்சை வாசனை லைட்டாக போகிற மாதிரி அப்படியே சிம்மில் வச்சு வச்சோம் அப்படின்னா இந்த காயோட உப்பு மசாலாக்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அது ஒரு பக்கம் மூடி போட்டு வச்சாச்சு. இங்கே பாத்திரம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சேர்ந்துருக்கு. அந்த அடுப்பெல்லாம் அப்படியே ஒரு துணி வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போது சாப்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அந்த கூட்டு குழம்பு எல்லாம் வேறு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அடுத்தது என்ன, இப்போ மணி வந்து 1:15 ஆகுது. அதனால் போய் சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வேலையை பார்க்க வேண்டியதான். இப்போது என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு டைம் பார்ப்போம். சோறு வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா உதிரி உதிரியாக. இந்தளவுக்கு குக்கரில் வடித்தா வருமா, அதனால தான் பானையில் வடிக்கிறது. அதுக்கு தொட்டுக்க முள்ளங்கி புளிக்குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். நல்லா கெட்டியாக அதோட நிறம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து அவரைக்காய் துவரம் தான் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இப்போது ஒரே ஒரு குழம்பு மட்டும் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் கேரட் பொரியல். கேரட் பொரியல் வந்து நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி தான். கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் வதக்கி கேரட் வதக்கி அதுக்கப்புறமா அந்த தேங்காய் வந்து துருவி போட்டிருக்கேன் அரைக்கலை. அது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த கேஸ் அடுப்பை பாருங்கள், இந்த சுவிட்சை கலத்திட்டு நம்ம வந்து கடையில் கொண்டு போய் மாற்றிடலாம். இதுவுமே உடஞ்சி தான் இருக்குது பாருங்கள். நான் அப்படி தான் இதை சைஸுக்கு கொடுத்து விடணும் அப்படின்ட்டு தான் எடுத்தேன். ஆனால் இது எப்போ உடஞ்சிதுன்னே தெரியல. இதுவுமே உடஞ்சி தான் இருக்குது. நம்ம வந்து டைம் யூஸ் பண்ணுற பொருளில் என்ன ஃபால்ட்டு வந்தாலும் அதை 2வது வாங்கி போட அது வந்து ஒரிஜினல் பொருளும் கிடைக்காது. அது ரொம்ப நாள் உழைக்கிறதும் இல்லை. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ இனிமேல் இந்த 2 சுவிட்சுமே வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டது முடித்ததுக்கப்புறமா ஒரு ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருந்து அதே நான் வந்து தச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிஷினை சுற்றி இப்படி தான் குப்பையாக கிடக்குது. இனி இதெல்லாம் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தான் வீடு நல்லாயிருக்கும். அந்த மிஷினை சுற்றி எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸும் தைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா 4 நைட்டி தைச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்கோம். கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக வீட்டில் வேலை பார்த்துட்டே தான் நம்ம செஞ்சுருக்கோம். நான் வந்து ப்ளவுஸ் தைச்சிட்ருக்க நேரத்தில் என் மகா வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டா. நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கோமோ அதே போல் பிள்ளைங்க செய்கிறாங்க பாருங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தோம். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.